நீட்டுக்காக போராடக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி தங்கள் உயிரை பணையும் இன்றைக்கி கல்லடிப்பட்டு ரப்பர் குண்டுகளுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு உடம்பெல்லாம் சல்லடையாக குண்டுகளால் துளைக்கப்பட்டு மண்டை உடைஞ்சி கை உடைஞ்சி கால் உடைஞ்சி பெண்களும் மாணவர்களும் இளைஞர்களும் மாணவிகளும் இன்றைக்கி டெல்லியில் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் போராட்டம் பிடித்திருந்தது. மந்திருக்குள்ளே ஒரு காக்கா போக முடியாது. போனால் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவோம். இப்படிப்பட்ட இடத்துல ஒரு லாரி கல்லை கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்கன்னா யார் கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க? தமிழ்நாட்டிலையும் பிஜேபி அரசனுடைய போலீஸ் உள்ளே போய் மாணவர்கள் உள்ளுக்க காலேஜுக்குள்ளே பல்கலைக்கழகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களை துன்புறுத்துது, அரெஸ்ட் பண்ணுது. வெளியே ரோட்டுக்கு அரெஸ்ட் பண்ணுது. ரோட்டுக்கு கத்துறதுக்குள்ளே இறங்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ளே அடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய ப்ராக்சி பிஜேபி அரசு, மிஸ்டர் ஜோசப் அரசு என்ன இருக்குது, எல்லா போலீஸும் அவங்க பேட்செல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கிறாங்க. பிஜேபி அரசு தான் தாவேக அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ தாவேக அரசு தான் நீட்டை எதிர்க்குது இல்லை? எங்கே தாவேக அரசு இருக்குது? இது பிஜேபியோட ப்ராக்சி அரசு தானம்மா. பிஜேபி என்ன செய்தோ அதானே இவங்க இங்கே செய்கிறாங்க. பிஜேபி என்ன டெல்லியில் செய்தோ அதை தான் இங்கே இருக்க மாணவர்களுக்கு இந்த அரசு செய்யுது. உங்களுக்கு ரோட் ஷோ நடத்துறதுக்கு பெர்மிஷனே கிடையாது. திருச்சியிலேருந்து கரூர் போகிற வரைக்கும், திருச்சியிலேருந்து திருச்சி உள்ளே போகிற வரைக்கும் ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் கிடையாது. எப்படி ரோட் ஷோ நடத்துனீங்க? 7 மணி நேரம் எப்படி நடத்துனீங்க? பெர்மிஷன் வாங்கி நடத்துனீங்க. இப்போ மாணவர்கள் போராட்டத்துக்கு இறங்கி போராட்டம்னா உடனே அரெஸ்ட் பண்ணி அடித்து கையில் தூக்கி நீங்கள் மோடி அரசு மாதிரி செயல்படுவீங்களா? நீங்கள் ஒட்டுமொத்த மாணவ கூட்டம் உனக்கு தானே ஓட்டு போட்டுச்சு. அவனை அடிக்கிறேன், எஸ்எஃப்ஐ போராட்டம் பண்ணால் அடிக்கிறீங்க, ஏஎஃப் போராட்டம் பண்ணால் அடிக்கிறீங்க. இப்போ நீட்டுக்காக மாணவர்கள் போராடுறாங்க, அவங்கள போராடவே விட மாட்டீங்க. கல்லூரியாக புகுந்து கையை அரெஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் மோடி சொல்லி கொடுத்தாரு அவங்கள பண்ண சொல்லி. நீட்டுனால என்னென்னு தெரியாத போய் நீட்டுனா எப்படி நீட்டுவார் ஆதரவு கரத்தை? அவர் ஜனநாயகம் படம் பார்த்துட்ருக்காரு, அவங்க அப்பா அம்மா படம் பார்த்துட்ருக்காரு, அவங்க அமைச்சர்கள் எல்லாம் ஜனநாயகம் படத்தில் பிஸியாக இருக்காங்க. இந்த ஜனநாயக படமே இன்றைக்கி கொண்டாந்து காரணமே இந்த நீட்டை டைல்யூட் பண்ணி தமிழ்நாட்டில் டைல்யூட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன? 23 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் இப்போ ஒரு 2-3 நாளாக தான் போராட்டங்கள்னு ஒரு பேரில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதிர்கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளோ அவங்க தூண்டி விட்டு தான் ஜனநாயக படத்தை யாரும் பார்க்கக்கூடாது, இல்லை அதுக்கு ஒரு அகேன்ஸ்ட் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் யாரும் தூண்டி விட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் மாற்றி கேட்குறீங்க கொஸ்டின். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டெல்லியில் இப்போ ஒரு பெரிய போராட்டக்கிழமை வெடிச்சிருக்கு. அங்கே டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையுமே தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2 போராட்டங்கள் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஒன்று நீட் தேர்வை ரத்து அப்படின்னு, இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஜனநாயகன் படம் டிக்கெட் விலை உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில் போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? முழுக்க தமிழ்நாடு வெறும் போராட்டத்திலே நிறைஞ்சிருக்கு. போராட்டம் அப்படின்னா நீட்டுக்காக போராடுற போராட்டம் தான் போராட்டம். மற்றது இப்போல்லாம் ஒரு போராட்டமாக அதெல்லாம் அதை பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது. ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் கொடுக்கலன்னா அது ரசிகர்கள் பிரச்சனை. அது அந்த மாதிரி இல்லை, ஒரு தரப்புல இளைஞர்கள் அப்படியும் போராட்டம் பண்ணுறாங்க, இன்னொரு தரப்புல இளைஞர்கள் இப்படியும் பண்ணுறது. என்ன பண்ணுறது இப்போ நெல் அடிச்சிங்கன்னா பதறுகள் வரத்தனை செய்யும். நெல் அறுவடை பண்ணுமோ எல்லா நெல்லும் நல்ல ஆயிருமா? பதறுகள் கிடைக்குது, பதறுகள் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த பதறுகளை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதை தீய வச்சு எரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். பதறுகளை பற்றி அது என்றைக்கே எரிஞ்சு போகக்கூடியது. அது குப்பையில் போகிற அந்த நெல், அதில் ஏதாவது ஒரு நல்ல நெல்மணி கெட்டு போயிடக்கூடாதுன்றக்காக தான் இவ்வளவு நம்ம அது சளிச்சு எடுக்கிறோம். பதறுகளை பற்றி கவலைப்படுற பிரயோஜனம் இல்லை. அதனால் அதை பற்றி பேச வேணாம், தேவையில்லை. நீட்டுக்காக போராடக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி தங்கள் உயிரை பணையம் வைத்து இன்றைக்கி கல்லடிப்பட்டு லத்தி சார்ஜுக்கு உள்ளாகி ரப்பர் குண்டுகளுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு உடம்பெல்லாம் சல்லடையாக குண்டுகளால் துளைக்கப்பட்டு மண்டை உடைஞ்சி கை உடைஞ்சி கால் உடைஞ்சி பெண்களும் மாணவர்களும் இளைஞர்களும் மாணவிகளும் இன்றைக்கி டெல்லியில் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் இந்த போராட்டம் வெடித்திருந்துருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் டெல்லியினுடைய அராஜகம் கொடிகட்டி பறக்கிறது. இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் மாதிரி கொடிகட்டி பறக்கிறது. அப்போ அந்த கொடிகட்டி பறக்கிறது எப்படின்னா, ஒரு பிஎஸ்எஃப்போ டெல்லி போலீஸோ இந்த போராட்டத்தை அடக்குறாங்கன்றது இல்லை. ஆனால்
பிஜேபி ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இறங்கி மாணவர்கள் அடிக்கிறாங்க. அதை அனுமதிக்கிறது டெல்லி போலீஸும் சிஎஸ்எஃப். இதை வந்து இதை செய்ய சொல்பவர் திரு மோடியா இல்லை அமித்ஷாவான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் அந்த என்டையர் போலீஸும் அவங்கள்ட்ட தான் இருக்குது, ஹோம் மினிஸ்டர் தான் இருக்குது. அப்போ ஒரு நியாயத்துக்காக போராடக்கூடிய ஒரு மாணவர்களை இந்தளவிற்கு அடித்து துன்புறுத்தி ஏதோ ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஜந்தர் மந்தருக்குள்ளே வந்து ஒரு காக்கா போக முடியாது. போனால் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவோம். நீங்கள் எந்த ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு லாரி கல்லை கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்கன்னா யார் கொண்டாந்து நிறுத்தியிருப்பா? என்டையர் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்குது. என்ன அர்த்தம்? இந்த கல்லை வச்சுக்கிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் குண்டர்களை வைத்து மாணவர்கள் மேலே எரிய விடுறது, போலீஸ் மேலே எரிய விடுறது, எரிய விட்டு மாணவர்கள் எரிந்தார்கள், மாணவர்கள் வன்முறையை தூண்டினார்கள் என்று மாணவர்கள் மேலே பழியை போட்டு ஒட்டுமொத்த போராட்டத்தையும் தீவிரவாத போராட்டம் மாதிரி சித்தரித்து இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு அனைத்து வேலைகளையும் மோடி பண்ணிகிட்ருக்காரு. எல்லா மெட்ரோ ஸ்டேஷனையும் மூடிட்டார், க்ளோஸ்ட், ஆல் மெட்ரோ ஸ்டேஷன் க்ளோஸ்ட். மக்களுக்கு வேறு வழி இல்லையா? வர தெரியாதா? ஓகே. எனவே வந்து மோடி அரசு வந்து அனைத்து அடக்குமுறைகளையும் ஏவி விட்டிருக்கிறது. மோடிக்கு சார்பான அரசுகள் அத்தனையுமே பிஜேபி அரசுகள், இன்க்ளூடிங் தமிழ்நாடு பிஜேபி அரசும் சேர்ந்து இதற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிலையும் பிஜேபி அரசனுடைய போலீஸ் வந்து உள்ளே போய் மாணவர்கள் உள்ளுக்க காலேஜுக்குள்ளே பல்கலைக்கழகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களை துன்புறுத்துது, அரெஸ்ட் பண்ணுது. வெளியே ரோட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுது, ரோட்டுக்கு வந்து கத்துறதுக்குள்ளே இறங்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ளே அடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய ப்ராக்சி பிஜேபி அரசு, மிஸ்டர் ஜோசப் அரசு என்ன இருக்குது, எல்லா போலீஸும் அவங்க பேட்செல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட இப்போ எல்லா வலதுசாரி அரசும் பிஜேபி அரசுகளும் பிஜேபியோட ப்ராக்சி அரசுகளும் இந்த போராட்டத்துக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. அப்போ மாணவர்களும் இளைஞர்களும் வந்து இதுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும், மக்கள் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், கட்சிகள் அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், களத்தில் இறங்கி போராடணும். அது நடந்தால் தான் இந்த போராட்டம் நீர்த்து போயிடக்கூடாது. இப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க பிஜேபி அரசு தான் தாவேக அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ தாவேக அரசு தான் நீட்டை எதிர்க்குது இல்லை? எங்கே தாவேக அரசு இருக்குது? இது பிஜேபியோட ப்ராக்சி அரசு தானம்மா. பிஜேபி என்ன செய்தோ அதானே இவங்க இங்கே செய்கிறாங்க. பிஜேபி என்ன டெல்லியில் செய்தோ அதுதான் இங்கே இருக்க மாணவர்களுக்கு இந்த அரசு செய்யுது. அப்போ இது என்ன அரசு? அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, முறைப்படி கேட்டு எங்கே ஒதுக்குறோமோ அந்த இடத்துல அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கட்டும், ஒரு பொது வழியில் மக்கள் பயன்படுத்துகிற அந்த ரோடுகளில் அந்த முக்கியமான ஒரு இடங்கள்லாம் கூட்டம் சேர்றது வந்து இது அந்த இடத்துல தப்பு, மக்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் இதை வேண்டான்னு சொல்கிறோம். இவர் முறைப்படி தான் திருச்சியிலேருந்து கரூருக்கு முறைப்படி பெர்மிஷன் கேட்ட இடத்துல தான் ரோட் ஷோ போனாரா? ரோட் ஷோ பெர்மிஷன் இல்லாத இடத்துல ரோட் ஷோ எப்படி போனார் இந்த ராஜ்மோகனும் இந்த மிஸ்டர் ஜோசப்பும்? சொல்லுங்கள், எப்படி போனார்? நீங்கள் செஞ்சால் எல்லாமே சரி, மாணவர்கள் செஞ்சால் தப்பா, இளைஞர்கள் செஞ்சால் தப்பா, இளம் பெண்கள் செஞ்சால் தப்பா? என்ன சார் இது? நீங்கள் உங்களுக்கு ரோட் ஷோ நடத்துறதுக்கு பெர்மிஷனே கிடையாது. திருச்சியிலேருந்து கரூர் போகிற வரைக்கும், திருச்சியிலேருந்து திருச்சி உள்ளே போகிற வரைக்கும் ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் கிடையாது. எப்படி ரோட் ஷோ நடத்துனீங்க? 7 மணி நேரம் எப்படி நடத்துனீங்க? பெர்மிஷன் வாங்கி நடத்துனீங்க? அப்போ மாணவர்கள் போராட்டத்துக்கு இறங்கி வந்து போராட்டம்னா உடனே அரெஸ்ட் பண்ணி அடித்து கையில் தூக்கி நீங்கள் வந்து மோடி அரசு மாதிரி செயல்படுவீங்களா? நீங்கள் மிஸ்டர் ராஜ்மோகன், பட்டிமன்ற மந்திரி ராஜ்மோகன் வந்து இப்படி பேசலாமா? இப்போ நீ யாரால் வந்தேன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க? அந்த மாணவர்களை அடித்து உனக்கு தானே ஓட்டு போட்டான், ஒட்டுமொத்த மாணவ கூட்டம் உனக்கு தானே ஓட்டு போட்டுச்சு, அவனை அடிக்கிற. எஸ்எஃப்ஐ போராட்டம் பண்ண அடிக்கிறீங்க, டிஏஎஃப் போராட்டம் பண்ண அடிக்கிறீங்க. இப்போ நீட்டுக்காக மாணவர்கள் போராடுறாங்க, அவங்கள போராடவே விட மாட்டீங்க. கல்லூரியாக புகுந்து கையை அரெஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் மோடி சொல்லி கொடுத்தாரு அவங்கள பண்ண சொல்லி? சொல்லுங்கள். இல்லை, தொடர்ந்து வந்து இப்போ மாணவர்களுமே பக்கத்தில் ஒரு கொந்தளிப்பு என்னன்னா, விஜய் அவர்களுக்கு தான் மாணவர்கள் சப்போர்ட் அதிகமாக இருந்தது. பெரும்பாலும் விஜய் அவர்கள் வின் பண்ணுறதுக்கு காரணமே மாணவர்கள் தான்.
இருந்து இவ்வளோ பேர் நாங்கள் போராடுறோம், இன்னைக்கு வர இப்போ வர விஜய் அவர்கள் வந்து எங்களை வந்து பார்க்க கிடையாது, இல்லை ஏதோ ஒரு அமைச்சர்கள் வந்து நேரம் எங்களை பார்க்க கிடையாது, யாருமே எங்களுக்கு குரல் கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் பக்கத்துல இருந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்களே, ஒரு கொந்தளிப்பை முன்வைக்கிறாங்களே. அவங்களுக்கு எது பார்க்கணுங்க? அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்டாரா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு? ம் அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்டாரா என் பின்னால் வந்து நில்லுங்கன்னு? நீங்கள் தானே போய் ஓட்டு போட்டீங்க. கேட்க தானே போட்டாங்க. நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. நீங்கள் தானே போய் ரீல்ஸை பார்த்து ஷார்ட்ஸை பார்த்து மயங்கி போய் ஓட்டு போட்டீங்க. உங்கள் பின்னால் அவர் எதுக்கு நிற்பார்? அவர் யார் பின்னால் நிற்கிறாரோ அவர் பின்னால் நிற்பார். மோடி பின்னால் போய் நிற்பார், மோடிக்கு ஆதரவாக நிற்பார். வேறு யார் பின்னால் நிற்பார்? நீங்கள் உங்களுக்கு அர்த்தம் புரியாமல் நீங்கள் வந்து விஜயை ஆதரிச்சுட்டு இன்றைக்கி வந்து உங்கள் பின்னால் நிற்பாருன்னா எப்படி நிற்பார்? அவருக்கு நீட்னால என்னென்னு தெரியலப்பா. நீட்னா என்னென்னு தெரியல. ஏதோ ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று புதுசாக வந்து எவனோ சொல்லி கொடுத்துருவாங்க போல தெரியுது. ஏதோ ஒரு அதிமேதாவியை சொல்லி கொடுத்துருங்க ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு. இது வரைக்கும் இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே இல்லாத ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது எப்போ உருவாக்குவார் இவர் ஒரு வேளை 360 சீட்டு வாங்கி பார்லிமெண்ட்டில் 360 சீட்டு வாங்கி ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டராக போய் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் இவர் உருவாக்கி அப்போ வந்து நீட்டு விளக்கு வாங்கி கொடுத்துருவார். அது வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? இவருடைய ஆர்குமெண்ட்டு ஏதாவது ஒரு ஒரு கால் துட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா? மிஸ்டர் ஜோசப்புடைய ஆர்குமெண்ட்டு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கால் துட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது ஒன்றுக்கு வேலிடிட்டியான ஆர்குமெண்ட் இருக்கா? அங்கே அடித்து மாணவர்களை அடித்து கொண்டுட்ருக்கான், புல்லட்டை வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கான். அவங்கள பற்றி ஒரு வார்த்தை இல்லை. இதை செஞ்ச பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை இல்லை. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா செய்கிறது தப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை இல்லை. ராகுல் காந்தி போராட்டத்தை போலீஸ் அடக்கிருச்சான், அவர் காயம் வந்துருச்சான். அதுக்கு தான் அவர் கவலைப்படுறாரு. ஏன்னா ராகுல் காந்தி தானே சப்போர்ட் பண்ணுறாரு இவர் ஆட்சிக்கு. ஓட்டு போட்டவங்களால் அவங்களுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. ஓட்டு போட்டு 108 சீட்டு கொடுத்தாங்களே அவங்களுக்கு இதை மதிப்பு கிடையாது. அவங்களெல்லாம் அடித்து தூக்கி கொண்டு உள்ளே போடுவார். சரியா? அப்போ இவங்களுக்கு விவரம் தெரியாமல் அவர் பின்னால் போய் ஓட்டு போட்டால் அவர் என்ன பாவம் பண்ணுவார்? அவருக்கு நீட்னால என்னன்னு தெரியாது. அப்போ நீட்டினால என்னென்னு தெரியாத போய் நீட்டுனா எப்படி நீட்டுவார் ஆதரவு கரத்தை? அவர் ஜனநாயகம் படம் பார்த்துட்ருக்காரு, அவங்க அப்பா அம்மாவோட பார்த்துட்ருக்காரு, அவங்க அமைச்சர்கள் எல்லாம் ஜனநாயக படத்தில் பிஸியாக இருக்காங்க. இந்த ஜனநாயக படமே இன்றைக்கி கொண்டாந்து காரணமே இந்த நீட்டை வந்து டைல்யூட் பண்ணி தமிழ்நாட்டில் டைல்யூட் பண்ணுன்றக்காக தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன இருக்குது? 23 ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து இப்போ ஒரு 2-3 நாளாக தான் போராட்டங்கள்னு ஒரு பேரில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எதிர்கட்சியோ இல்லை மற்ற கட்சிகளோ அவங்க வந்து தூண்டி விட்டு தான் ஜனநாயக படத்தை யாரும் பார்க்கக்கூடாது, இல்லை அதுக்கு ஒரு அகேன்ஸ்ட் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் யாரும் தூண்டி விட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்களே. இதை நீங்கள் மாற்றி கேட்குறீங்க கொஸ்டின். 20 நாட்களாக சோனம் சவுக் வந்து உண்ணாவிரதம் இருக்கார். அவர் உண்ணாவிரதம் என்னென்னு கேட்கப்படலை. 20ஆம் தேதி பார்லிமெண்ட்டு திறக்கிறாங்க, பார்லிமெண்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அன்றைக்கி போய் பார்லிமெண்ட்டில் முற்றுகையிடணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. முற்றுகையை தடுக்கணும்னு சொல்லி லாரியில் கொண்டாந்து கல்லெல்லாம் கொண்டாந்து இறக்கிட்டார் மோடி கவர்மெண்ட்டு. கல்லெல்லாம் இறக்கி கொண்டாந்து அந்த முற்றுகையை தடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு. 20ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி தொடர்ந்து இப்போ போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த 20ஆம் தேதி போராட்டம் வந்து அடிதட்டியில் முடிஞ்சு தடியடி, லத்தி சார்ஜு, ரப்பர் குண்டு பாய்ச்சல், தண்ணீர் வீச்சு, கண்ணீர் புகை குண்டுகள் பாய்ச்சல் இதெல்லாம் பண்ணி ரவுடிகளை இறக்கி விட்டு அடிச்சிட்டாங்க, மாணவர்கள் அடித்தாங்க. இப்போ இது எல்லா நகரத்திலும் எதிரொலிக்குது. இது ஒரு வாட்டில் வேவாக போயிட்டுருக்கு. இதுக்கும் ஜனநாயகம் படத்துக்கு என்ன சம்மந்தம்? ஜனநாயகம் படிக்கிற எவனாவது படித்தவன் இருக்கானா? ஏதாவது படித்தவன் டாக்டருக்கு படித்தவன் இருக்கானா? அதில் அவன் ரசிகர்கள் அங்கே போவாங்க படத்துக்கு. இங்கே வர்றாங்க உணர்வுள்ள மாணவர்கள். மாணவர்களது படிப்புகள் தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்தக்காரன் படிப்பு பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறவங்க, மாணவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இதுக்கு போராட்டத்தை இங்கே முன்னெடுக்கிறாங்க. சினிமா தமிழ்நாடு முழுக்க தான் ஓடுது. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது இல்லையே. அதனால் அப்போ இப்படி சொல்லலாமா? இந்த போராட்டத்தை 20ஆம் தேதி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு 23ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் மோடி சொல்லி விஜய் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, திரு ஜோசப் ரிலீஸ் பண்ணியிருக்காரு,
ரிலீஸ் பண்ணி உங்கள் கூட்டத்தில் எதுவும் இளைஞர்கள் போராட்டம் வந்துவிடாமல் பார்த்துக்கோங்க, எல்லா இளைஞர்களையும் உங்கள் படத்துக்கு டைவெர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி. அதை தான் ப்ராக்சி பிஜேபி கவர்மெண்ட்டு, தாவேகா கவர்மெண்ட்டு செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோமா? இப்போது உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு எடுத்திருக்காங்க, அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க, இது வந்து உங்கள் நேரத்தையும் வேஸ்ட்டு, என் நேரமும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மாணவர்கள் அவங்க எதிர்காலத்தை நினச்சி அவங்க போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் உன்னுடைய நேரம் வேஸ்ட்டு, என்னுடைய நேரம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது சரியா? அப்போ வந்து இவங்க போராட்டத்தினுடைய திசையை பார்லிமெண்ட்டுக்கு பதிலாக சுப்ரீம் கோர்ட்டு பக்கம் திருப்பணும். ஏன் வேஸ்ட் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸுக்கு இவங்க காமிக்கணும். காமிச்சு அவருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி காமிக்கணும். ஒட்டுமொத்த மாணவர் கூட்டமும் சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போய் அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயா இதுக்கு தான் ஏன் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் அவர் முன்னால் உட்காந்து ஒரு லெக்சர் கொடுத்து அவருக்கு புரிய வச்சுட்டு வரணும். தொடர்ந்து தமிழகத்தில் வந்து இந்த லாக்அப் டெத்து அப்படின்னு கொண்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் ஒரு மாற்றுத்திறனாளி கோவில்பட்டியில் லாக்அப் டெத் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருந்தது. இன்றைக்குன்னு ஒரு லாக்அப் டெத்து தூத்துக்குடியில் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் தொடர்ந்து லாக்அப் டெத் நடக்குது. திரு ஜோசப் ஆட்சி வந்த பிறகு லாக்அப் டெத்தெல்லாம் சிறை டெத்தாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால் லாக்அப் டெத்துன்னு சொல்லி இனிமேல் போலீஸ்கள் உங்களை பயப்பட வேணாம், அடித்து தூக்கி கொண்டு சிறையில் விட்டுருங்க, சிறையில் கைதிகள் அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம மாற்றிட்டோம்னா கைதிகள் 4 கைதியை பலிகடை ஆக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ யாரை வேணாலும் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு புது தியரி, புது தீம் உருவாக்கியிருக்காங்க. அதனால் இனிமேல் அது லாக்அப் டெத்தெல்லாம் வந்து சிறை டெத்து, ஜெயில் ஃபைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும், பேர் வச்சுக்கணும். அதனால் யாரை கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள என்னென்ன செய்யணுமோ செஞ்சு சிறையில் கொண்டு விட்டாச்சுன்னா 2 கைதி மேலே பழியை போட்டு சொல்லி முடிச்சோம்னா, ஏற்கனவே கைதி உள்ள ஜெயிலில் தான் இருக்கான், அவனுக்கே ஒரு தண்டனை கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. போலீஸ் தப்பிச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. இல்லை, இதுவுமே ஒரு காவல்துறை 4 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அவங்க மேலே விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு 2 வாட்டி மயங்கி விழுந்தாரு, கொண்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டோம், அப்போ பார்க்கும்போது தலையில் அவருக்கு ஒரு கட்டி இருந்துச்சு, அதனால தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க காவல்துறை பக்கத்துலேருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் உடம்புல அந்த பையனுக்கு பல இடத்துல காயங்கள், மண்டவோடு உடஞ்சிருக்கு, சில ரொம்ப இடத்துல காயங்கள். வரும்போதே உடைச்சிட்டு வந்தானா? எப்படி வந்தான்? வரும்போதே மண்டவோடு உடஞ்சிட்டு வந்தானா? எப்படி வந்தான்? இங்கே விசாரிக்கிறதுக்கு தேவையில்லை. ஜனநாயகம் படம் பார்த்தா எல்லோரும் அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கதே போதுமே. உங்களுக்கு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர்கிட்ட பதில் வாங்கிடுவீங்களா? நீங்கள் போய் நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்லிடுவாரா? உங்கள் சேனல்லேருந்து போய் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாரா? அவர் தானே துறை சார்ந்த தலைவர், அமைச்சர் அவர் தானே, மிஸ்டர் ஜோசப் தானே. மிஸ்டர் ஜோசப் வந்து பதில் சொல்லுவாரா? சொல்லுங்கள், யார் சொல்லுவா பதில்? யார்கிட்ட பதில் வாங்குவீங்க? பதில் சொன்னால் தானே நீங்கள் அதை போடுவீங்க. நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. யார் இங்கே போராட்டம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ஊடகமும் ஜனநாயகம் படத்தை பார்த்து பிஸியாக இருக்குது எழுதுறதுக்கு. அது எப்படி நடித்தார் யாருன்னு எழுதுறதுக்கு எல்லா ஊடகமும் பிஸியாக இருக்குது. என்டையர் ரூட் மாஃபியாவும் பிஸியாக இருக்குது. அப்போ இதில் போய் செத்தாண்ண பிழைச்சான்னு தானே போகும். அதனால் எத்தனை லாக்அப் டெத்து இருந்தால் என்ன, அதை பற்றி நோபடி பாதர்ஸ் ஹியர். அப்போ வந்து மக்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. யாரை வேணாலும் கூப்பிட்டு போய் அடித்து கொள்ளலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. மனித உரிமைன்னு ஒரு கமிஷன் இருக்கான்னே தெரியல. மனித உரிமை கமிஷன் வேலை பார்க்குதான்னு தெரியல. கோர்ட்டு ஜட்ஜஸ் எல்லாம் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. எல்லாரும் வந்து இந்த அரசுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்னா நீதி, நேர்மை, நியாயம் இங்கே செத்து கொண்டிருக்கிறது, தினமும் செத்து கொண்டிருக்கிறது. யார் கேட்குறதுக்கு ஆள் இருக்கா? நாதி இல்லை. தொடர்ந்து வந்து இந்த லாக்அப் டெத்து அப்படிங்கிறது தென் மாவட்டங்களை தான் சூழ்ந்திருக்கு. முன்னாடி கோவில்பட்டியாக இருக்கட்டும், இப்போ தூத்துக்குடியாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், அடுத்தடுத்து சிவகங்கையிலே ஒரு 2-3 டெத்து நடந்திருக்கு. இப்படி தொடர்ந்து தென் மாவட்டங்களையே சுற்றி நடக்கிறது வந்து ஏற்கனவே தென் மாவட்டத்தை வந்து ஒரு வறட்சி பூமியின் வேறு, எங்கே அந்த யாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நாங்கள் அந்த பக்கம் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்கு இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? தென் மாவட்டம்னாலே அது பனிஷ்மெண்ட்டு, இப்படி இருக்கிறவங்களெல்லாம் அப்படின்னா யாரும் கேட்பாரு இல்லை அப்படிங்கிறதுனால. தென் மாவட்டம் வாயில்லா பூச்சிகள், அங்கே இருக்க மக்கள்லாம் வாயில்லா பூச்சிகளாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு, அவங்களோட நிலையை பற்றி எழுதுவதற்கு, அவங்க நிலையை பற்றி பேசுவதற்கு, அவங்கள் போலீஸால் ஏற்படக்கூடிய அட்ராசிட்டியை பற்றி குரல் எழுப்புவதற்கு யாருமே இல்லை அப்படின்ற நிலை தான் இதுக்கு காரணமாக இருக்குது.
ஒன்று எழுப்புனா திமுக குரல் எழுப்பணும், இல்லை அதிமுக குரல் எழுப்பணும், இல்லைன்னா வேறு யாரும் கேட்குறதுக்கு நாதி இல்லை இங்கே, வேறு நாதி கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்போ வந்து யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்னு தானே போகும். நீதி கேட்குறதுக்கு நாதி இல்லை. அப்போ இந்த நாட்டில் வந்து நீதி யார் கொடுப்பான்னு தெரியல. போலீஸ் கொடுக்குமா, இல்லை நீதிமன்றம் கொடுக்குமா, இல்லை சட்டம் கொடுக்குமா? செத்து போன நீதி மறுக்கப்பட்டு செத்தவர்களுக்கு யார் நீதி கொடுப்பான்னு தெரியல. இப்போ தொடர்ந்து இப்போதைக்கு உள்ள நீட் பிரச்சனை விவகாரத்திலையுமே முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுமே ரீட்டை ரத்து செய்யறதுக்கு இதுதான் நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு பல வகையில் திமுக காரவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவ்ல இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எதிர்கட்சியாக இருந்து இதுக்குள்ளே இறங்குறதுல இப்போ உள்ள தாவேக்கா வந்து இதில் இறங்காத இருக்கிறதுக்கும். இல்லை, திமுக என்றைக்குமே அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. நீட்டை நிறுத்த செய்ய வேண்டுமென்றதான் ஏ.கே. ராஜன் கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை நீட்டை ஏன் ரத்து செய்யணும் அப்படின்றத வந்து மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன எதில் ஓட்ட விட்டாங்க அப்படின்னா வந்து நீட்டை வந்து நம்ம நீட்டே இல்லாமல் நம்ம எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மாணவர்கள் சேர்க்கையை நடத்தியிருக்கலாம் என்று வந்து நடத்தலாம், அதுக்கு அரசியல் சாசன சட்டம் நமக்கு அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுத்துருக்கிறது என்று ஏ.கே. ராஜன் சொல்லியிருக்கார். அந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்வோக் பண்ணி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீட்டை நடத்தி நீட் இல்லாமல் அட்மிஷன் போட்டிருந்தாருன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, அதாவது அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் இல்லாமல் அட்மிஷன் போட்டிருக்கலாம். அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது வேறு இவங்க மத்திய அரசு அதுக்கு பிரச்சனை பண்ணும், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் பண்ணியிருக்கலாம். சரி, இவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டு சொல்லிட்டு வரட்டும்னு கோர்ட்டுக்கு போயிட்டார். சரி, இப்போ இருக்கக்கூடிய விஜய் அரசு அதை எடுத்து பண்ணுமா? கேட்க சொல்லுங்கள். ஏ.கே. ராஜனை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுங்கள். ஏ.கே. ராஜனை கூப்பிட்டு வச்சு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லுங்கள். இந்த மிஸ்டர் ஜோசப் அதை செஞ்சாருன்னா நம்ம வரவேற்போம், பாராட்டுவோம். செய்வாரா? மத்திய அரசை பகிச்சுக்கிட்டு செய்வாரா? சொல்லுங்கள். அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீட்டு வந்து ஒழிக்கணும்னு இப்போ பேசுகிற உதயநிதி அவர்கள் தான் அவங்க ஆட்சி எப்போ வந்து ஒரு ரகசியம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். அதை எப்படி ஒழிக்கணுங்கிற ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் வந்து அந்த ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்களா? அவங்க ஆட்சியிலே ஒழிக்காமல் இப்போ வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களே இவங்கன்னு. நீட்டை வந்து ஒழிக்கணும்னா மத்திய அரசில் வந்து காங்கிரஸ் வந்தால் திமுக ஆதரவோடு அந்த ஆட்சி நடந்துச்சுன்னா அதை ஒழிப்போன்னு அவங்க சொன்னாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஆட்சி நடக்காத போது நீ சொன்னியே ஏன் ஒழிக்கலை அப்படின்னு கேட்டால் இது வந்து வெட்டி அரசியல் பேசுகிறதா அர்த்தம். அவ்வளோதான். ராஜ்மோகனுக்கு வெட்டி அரசியல் தவிர வேறு என்ன தெரியும்? பட்டிமன்ற பேச்சாளருக்கு வெட்டி அரசியல் தான் பேச தெரியும், வேறு என்ன பேச தெரியும்? தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.